ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெசும் எசேக்கியேல் எழுதின நைட் ஆஃப் த ஸ்கார்பியனோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சம்மரி பார்ட் வந்து நிறைய வீடியோ இருக்குது. அதனால் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனாலிசிஸ் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். போய்ட்ரி அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நெசும் எசேக்கியேலோட பயோகிராஃபி மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இவர் வந்து 1924 பாம்பேயில் வந்து பிறந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பிஏ கிராஜுவேஷன் வந்து வில்சன் காலேஜ் மும்பையில் வந்து வாங்கினார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எம்ஏ ஃபிலாசபி வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிர்பெக் காலேஜ் லண்டனில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ கொஞ்ச நாளில் வந்து ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரி வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தார் 1952 த பேட் டே அப்படிங்கிற நேமில் வந்து இவரோட ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரி வந்து பப்ளிஷ் ஆச்சு. செகண்ட் கலெக்ஷன் வந்து 1960 த டெட் மேன் அப்படிங்கிற நேமில் வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இவரோட கெரியரில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடியது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருக்கு பப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணார். கிரிட்டிக்காக வந்து இந்த நேம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியிலையும் போய்ட்ரி இந்தியாங்கிற பப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து எடிட்டராகவும் வந்து ஒர்க் பண்ணார். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் பாண்டிச்சேரியில் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணார். ஸோ ப்ரொஃபஷனல் பொசிஷனாக வந்து ஒரு டீனோ, சேர்மனோ, அசோசியேட் பர்சனாவோ ஸோ இது மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணார். ஸோ 1988 வந்து பார்த்தோம்னா இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜனவரி 2004 வந்து இறந்துட்டார். அப்போ வந்து இவருக்கு வந்து 79 இயர்ஸ் ஓல்டு இவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, போயத்தோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் வந்து பார்த்தோம்னா 8 ஸ்டான்ஸாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் வந்து 3 லைன்ஸில் இருந்து 18 லைன்ஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் போயத்தில் வந்து இதுவும் ஒன்று. ஸோ 1952 1988 வரைக்கும் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஆந்தாலஜைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த போயம் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ வேர்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த போயத்தில் வந்து எதெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இந்தியன் கல்ச்சரை பற்றி பேசியிருப்பாங்க, இந்தியன் பீப்புளோட பிலீஃப் பற்றி பேசியிருப்பாங்க, அவங்களோட ஃபிலாசபி பற்றி பேசியிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அவங்களோட மூடநம்பிக்கை சூப்பர்ஸ்டிஷனை பற்றியும் வந்து இந்த போயத்தில் வந்து எடுத்து காமிச்சிருப்பார் ஆத்தர். ஸோ இது இல்லாமல் வந்து நெய்பரிங் கம்யூனிட்டியை பற்றியும் வந்து இவர் கொண்டு வந்திருப்பார். 2 ரிட்டாரிக்கல் டிவைசஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒன்று பேரலலிசம், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஆன்டிதீசிஸ். பேரலலிசம்னா வந்து ஒன்றும் இல்லை. ஸோ 2, 3 ஐடியாஸோ இல்லை வந்து ஆர்கியூமெண்ட்ஸையும் ஒரே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் வந்து ஒரு போயத்தில் வந்து பேலன்ஸ் பண்ணி நிறுத்துறது தான் வந்து பேரலலிசம். ஸோ ஆன்டிதீசிஸ்னால் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். 2 ஆப்போசிட்டான ஒரு ஐடியாஸை வந்து ஒரே சென்டென்ஸில் கொண்டு வர்றது தான் வந்து ஆன்டிதீசிஸ். இந்த 2 ரிட்டாரிக்கல் டிவைசஸையும் அழகாக வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ஆத்தர். இந்த போயத்தோட ஓப்பனிங்லேயே ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார், எப்படி வந்து இந்த ஸ்கார்பியன் வந்து இந்த மதரை தீண்டிச்சு அப்படிங்கிறத. ஸோ இந்த போயத்தில் வந்து பார்த்தோம்னா அன்னெசரியான ஃப்ரேசஸ் எதையுமே யூஸ் பண்ண கிடையாது, எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸோலேருந்து பார்த்தோம்னா ஒன்லி 4 லைன்ஸ் தான். இந்த 4 லைன்ஸ்லேயே வந்து ஸ்டோரியை வந்து நகர்த்திட்டு போயிருப்பார். ஸ்டோரி அழகாக வந்து நரேட் பண்ணிட்டு போயிருப்பார். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சுருப்பார். ஸோ இதுவே வந்து பார்த்தோம்னா நரேட்டிவ் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு போயம் தான். நரேட்டிவ் ஸ்டைலில் தான் இந்த போயமே இருக்கும். செகண்ட் ஸ்டான்ஸாகவும் அதே மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து 3 லைன்ஸ்லேயே வந்து என்ன பண்ணியிருப்பாருனா ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார். இந்த ஸ்கார்பியனோட ஆக்ஷனை வந்து அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார். எப்படி வந்து இந்த ஸ்கார்பியன் வந்து வீட்டுக்குள்ளார வந்துச்சு, எப்படி வந்து இந்த மதரை வந்து தீண்டிச்சு, மறுபடியும் வந்து கண்டினியூஸாக பேஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ரெயினில் யாருக்கும் தெரியாமல் எப்படி எஸ்கேப் ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து அழகாக வந்து இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தோம்னா நான் எல்லோ கலரில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி வந்து போன வீடியோவில் தான் வந்து போட்டிருந்தேன் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா அகெயின் 3 லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெசன்ஸ் எல்லாருமே வந்து அந்த மதர்ஸை வந்து பார்க்குறதுக்காக வருவாங்க. அவங்கெல்லாம் எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைக் ஸ்வம் ஆஃப் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஆத்தர் கொடுத்துருக்காரு. ஒரு ஈக்கள் கூட்டம் மாதிரி எல்லாம் வந்து அந்த இடத்த வந்து சுற்றி இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு காட்ஸோட நேமை வந்து 100 டைம்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஈவிலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முறியடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த காட்ஸோட நேமை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஈவில்ங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கார்பியனை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க.
ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஸ்டான்ஸில் வந்து பார்த்தோம்னா 7 லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெசன்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்கார்பியனை வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. கேண்டில்ஸு, லேட்டன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்கார்பியனை வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எதுக்காக தேடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மதருக்கு வந்து எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தேடுவாங்க. அந்த ஸ்கார்பியனோட ஷேடோ எங்கே தெரிஞ்சாலும் சரி, எங்கே மறைஞ்சிருந்தாலும் சரி, அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து தேடுவாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஸ்கார்பியன் வந்து தேடுற அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆயிரும். இதை வந்து 5th ஸ்டான்ஸில் வந்து சொல்ல வருவார் ஆத்தர். ஸோ 5th ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 லைன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எதுக்காக தான் இந்த ஸ்கார்பியன் இவ்வளோ டீப்பாக தேடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இவங்க வந்து ரொம்ப டீப்பாக வந்து இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபில் வந்து இருப்பாங்க. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்கார்பியனை வந்து கண்டுபிடிச்சி கொன்னுட்டோம்னா இந்த மதர் வந்து ஈஸியாக க்யூர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்களோட பிலீஃப். அதனால தான் வந்து இந்த ஸ்கார்பியனை வந்து தேடுவாங்க. இந்த 5th ஸ்டான்ஸாலே வந்து இன்னொரு பிலீஃபே சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து ஹிந்து பிலீஃப் ஆஃப் இன்கார்னேஷன், அதாவது ரீஇன்கார்னேஷனை வந்து சொல்லியிருப்பார் ஆத்தர். ஸோ ரீஇன்கார்னேஷன்னா தெரியும், ஒரு மறுபிறவி. அதாவது இவங்க போன பிறவியில் வந்து செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து இந்த பிறவியில் வந்து இவங்களுக்கு குறைய போகுது. எப்படி குறையுதுன்னா, இவங்க படுற அவஸ்தையினால் வந்து இது வந்து குறைஞ்சிரும். அடுத்த பிறவியில் வந்து இவங்க வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. மறுபிறவியில் வந்து ஹையர் பொசிஷனில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து கிடைக்கும், ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹிந்து பிலீஃபை வந்து இந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. இது வந்து நார்மலாக பார்த்தோம்னா இந்த இந்தியன் கல்ச்சரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிலீஃப் தான். ஸோ இதை வந்து ஆத்தர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 6th ஸ்டான்ஸாலையும் வந்து அதே மாதிரி 3 லைன்ஸில் வந்து கொடுத்துருப்பார் ஆத்தர். ஸோ இந்த இதில் வந்து எதை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த மதர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த சஃபரிங்ஸ் வந்து இந்த அவங்களோட ஃப்ளெஷ்ஷை வந்து பியூரிஃபை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த பெசன்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த 6th ஸ்டான்ஸில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா 7th ஸ்டான்ஸில் வந்து டோட்டலாக வந்து 18 லைன்ஸ் இருக்கும். இந்த 18 லைன்ஸில் வந்து ஸோ இந்த ஆத்தர் வந்து ஒரு லாங் லைனாக இதை தான் கொடுத்துருப்பாரு இந்த போயத்துலேயே. ஸோ இதில் வந்து எதை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்கார்பியனை தேடுற அட்டெம்ப்ட் வந்து ஃபெயில் ஆயிடுது. இப்போ எல்லாருமே வந்து அந்த மதரை சுற்றி வந்து இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபாதரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பொய்ட்டோட ஃபாதரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொய்ட்டோட ஃபாதர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சென்சிபிளான ஒரு மேன், ஒரு ரேஷ்னலிஸ்ட், ஒரு ஸ்கெப்டிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, அந்த அவங்களோட ஒய்ஃப் வந்து சஃபர் ஆகுறத வந்து பார்க்குறாங்க, அவங்க புலம்புறத வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அவங்க வந்து ஒரு நிறைய பவுடரு, இந்த ஹெர்பு மூலிகை மாதிரியோ இல்லை நிறைய மிக்சரை எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாரஃபினோட வந்து எரித்து அந்த ஊண்டான இடத்துல, அதாவது அந்த ஸ்கார்பியன் வந்து ஸ்டிங் பண்ண இடத்துல வந்து வைக்கிறாரு. ஸோ இது வந்து எதுக்காக பண்ணுறாரு இந்த அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, அந்த பாய்சனை வந்து முறியடிக்கிறதுக்காக வந்து செய்வார். ஸோ 20 ஹவர்ஸாக வந்து அந்த மதர் வந்து சஃபரிங்கில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாய்சன் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து நமக்கு எப்படி தெரியுது, அதாவது ஒரு மாடர்ன் ரீடராக நம்ம இந்த அட்டெம்ப்ட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாகவும் தெரியும், அதே சமயத்தில் ரொம்ப அப்செட்டாகவும் தெரியும். என்னையா இது புதுசாக என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் வந்து இந்த 7th ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய அனாலிசிஸ். அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த 8th ஸ்டான்ஸாவுக்குள்ளார போவோம். இந்த 8th ஸ்டான்ஸாலையும் வந்து பார்த்தோம்னா 3 லைன்ஸ் தான். ஸோ இந்த 3 லைன்ஸில் வந்து எதை தான் அழகாக சொல்ல வராரு அந்த ஆத்தர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, பியூர் லவ், இந்த மதரோட பியூர் லவ்வை தான் வந்து சொல்ல வராரு. ஏன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, அந்த மதர் வந்து கடைசியாக வந்து அந்த காடுக்கு வந்து தேங்க் பண்ணுவாங்க. எதுக்காக தேங்க் பண்ணுறாங்கன்னா, ஸோ என்ன கிடைச்சதுனால வந்து நான் வந்து எவ்வளோ சஃபரிங்ஸை வேணாலும் நான் அனுபவிச்சுக்கிறேன். இதுவே வந்து என்னோட குழந்தைங்கள கடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னால் அந்த வலியை தாங்கியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த காடுக்கு வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே வந்து ஒரு டிப்பிக்கலான இந்தியன் மதராக வந்து பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 8th ஸ்டான்ஸால் சொல்லக்கூடிய அனாலிசிஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இன்னும் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஆத்தர். என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, அலிட்ரேஷன், சிமிலி, மெட்டஃபர் அண்ட் தென் அசோனன்ஸ், ஆன்டனிம்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஆத்தர்ஸ். அது எல்லாமே வந்து அண்டர்லைனிங்கில் வருது. என்னோடய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட வீடியோ பார்த்துட்டு அதை வந்து கண்டுபிடிங்க. வந்து வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.